அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க கற்பனை உலகில் வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்க கஷ்டத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இவங்க வாழ்க்கையில் 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுனம் ராசிக்கார நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? எங்கம்மா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நீங்களே கண்ணீர் விட்டுருவீங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் எங்கம்மா நிம்மதி அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க. மிதுனம் ராசிக்கார நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை இந்த மாதம் மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் இருள் சூழ்ந்து கிடந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவினர்கள் எல்லாருமே உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 3ஆவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க. மிதுனம் ராசியனுடைய அதிபதியின் புதன் பகவானுங்க. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதங்க, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, துலாம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க. நம்மளுடைய சனி பகவான் கிட்டத்தட்ட 138 நாட்கள் வக்ரகதியில் இருந்தார். இந்த வக்ரகதியில் இருந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நிறைய இடங்களில் சோதனைகள் இருந்துச்சு. பாதிப்புகள் அதிகம். தொழில் மற்றும் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். அகலக்கால் வைக்காம பொறுமையாக செயல்பட வேண்டும். சனி பகவான் உங்களுக்கு இழந்ததை எல்லாத்தையுமே மீண்டும் பெறக்கூடிய காலமாக கொடுக்க போறார். இழந்த பணம் கைக்கு வரும். கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். கைமாற்றாக வாங்கிய கடனை அடைப்பி சிலர் சேமிக்க தொடங்கக்கூடிய அளவுக்கு சூழல் சாதகம். குடும்பத்தில் மனைவி வழியில ஆதரவு பெருகும். மிதுனம் ராசி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கணவர் வழியில ஆதரவு பெருகும். வீட்டை கட்டி முடிக்க முடியாம வங்கியில கடன் கிடைக்காம அவதிப்பட்டிருந்தீங்க அப்படின்னாங்க இப்போ அந்த வீட்டை கட்டி முடிச்ச கிரக பிரவேசம் செய்வீங்க. வங்கியில் கடன் கிடைக்கும். பேசாமல் இருந்த உறவுக்காரர்கள் இனி வந்து பேசுவாங்க. குழந்தையே இல்லைன்னு வருத்தப்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தந்தை வழியிலே எதிர்பாராத வகையிலே சில அனுகூலங்கள் கிடைக்கும். சமுதாயத்தில் வெளிவட்டாரத்தில்
செல்வாக்கு மதிப்பு உயருது. வழக்கு, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். மிதுனம் ராசியை சேர்ந்த மாணவர்கள் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற வாய்ப்பு இருக்கு. இளைஞர்களுக்கு விரும்பியபடியே மனவாழ்க்கை அமையும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாங்க அதுவே சாத்தியம். வியாபாரம், தொழில் பெருகும், உத்தியோகம் கிடைக்கும், வருமானம் பெருகும், தொழில் மேன்மையாக கொஞ்சம் சுப செலவு செய்வீங்க. மிதுனம் ராசிக்காரங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான சூழல் அமையும். புதிய உறவுகள் வந்து சேரும். சொத்து விவகாரங்கள் சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வையால் புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. தாய் வழி சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் சரியாகும். எதன் பொருட்டும் எவருக்குமே பொறுப்பு இருக்காதீங்க. சாட்சி கையெழுத்து போடாதீங்க. யாருடைய விஷயத்திலும் தலையிடாமல் ஒதுங்கி நில்லுங்க. மனைவியுடைய கர்ப்பப்பை கோளாறு, சின்ன சின்ன அறுவை சிகிச்சை இதெல்லாம் சரியாகும். விஐபியுடைய அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் சில காரியங்களை சாதிச்சு முடிக்க போகிறீங்க. தூக்கமின்மை குறையுது. சுபகாரியங்கள் ஏற்படுது. வேலை பளு குறைய போகுது. தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. புதுசாக எதுவும் முயற்சி பண்ண வேணாம். வேலையை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாங்க. புதிய திட்டங்களை அப்பப்போ செயல்படுத்தணும்னு நினச்சிருப்பீங்க. புதிய தொழில் தொடங்கணும்னு மேம்படுத்துவதற்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாங்க நல்ல பலன் இருக்குது. பயணங்கள் அதிகமாக போவீங்க. ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். பொது இடங்களில் யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணாதீங்க. அரசியல் தடைகள் எல்லாம் காணாமல் போகுது. வாக்குவாதம் பண்ணாதீங்க. பங்கு சந்தை வழக்கு விஷயங்களில் அதற்கான தக்க ஆலோசனை வாங்கிட்டு ஈடுபடுங்க. கர்மகாரகன் சனியால் பொருளாதார நல்ல மேம்பாடு இருக்குது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க. பொது நல காரியங்களில் ஆர்வம் அதிகமாகுது. திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்துல சம்மதம் கைகூடி வரும். குழந்தையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் நிறையும். உங்களுடைய செயல்களை நேர்மறையான பாதையில் செல்ல வைக்கிறார். எல்லாருக்கிட்டையுமே பாராட்டுக்களை பெற வைக்கிறார். பங்கு சந்தை முதல்ல உங்களுக்கு திடீர் பணவரவு உண்டாகுது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுது. குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. தர்ம காரியங்களுக்கு கொஞ்சம் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல குருநாதர்கிட்ட தீட்சை பெறக்கூடிய பாக்கியம் இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் சிலருக்கு சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ளாமல் முடியாமல் கொஞ்சம் வேலையால் இருக்குங்க. போட்டிகளை சமாளிப்பீங்க. கடினமான காரியங்கள் கூட குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். புதிய திட்டங்களை தீட்டி வெற்றியும் பெறுவீங்க. நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டை பழுது பார்க்கறது கொஞ்சம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு. மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அதை சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உதவிகரமாக இருக்காரு. சிலர் புதிய இல்லங்களுக்கு மாறுவீங்க. புதுசாக வீடு கட்ட எண்ணங்கள்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் புதுசாக வீடெல்லாம் கட்ட போகிறீங்க. உங்கள் குடும்பத்திலெல்லாம் நிம்மதி சந்தோஷமெல்லாம் அதிகரிக்க போகுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்ட உங்களுக்கு உன்னுடைய செயல்பாடும் சுடக்கத்துக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் இடம் கொடுக்காம பணியாற்றிங்க அப்படின்னாங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவை ஈஸியாக பெற முடியும். எப்போதுமே நிதானமாக பேசி சக ஊழியருடைய அன்பை பெறுவீங்க. உங்களுடைய உழைப்புக்கு மேலே 2 மடங்கு வருமானத்தை பார்க்க போகிறீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் பயணங்கள் நல்ல பலன் தரும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சாதகமான அமைப்பு இருக்குது. எல்லா விஷயங்களுக்குமே அக்கறை காட்டுவீங்க. மற்ற சமுதாயத்தில் கூட உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாகும். புதிய சந்தைகளை தேடி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. புதிய முதலை கூட துணிந்து செய்வீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் குறைய தொடங்கும். எதிர்கட்சிக்காரன்கிட்ட உங்களை பற்றின குறைச்சி சொல்வாங்க. தொண்டர்கள் உங்களுடைய பெருமைகளை புரிந்து கொள்வாங்க. கட்சி மேலே எடுத்துக்கிட்ட ஆதரவு உங்கள் மனசுக்கு இனிய பொறுப்புகளை பெறுவீங்க. உயர்ந்தாருடைய நட்பு கிடைக்கும். கட்சி பிரச்சாரங்களில் சுறுசுறுப்பாக ஈடுபட போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் கௌரவமும் புகழும் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து சிக்கலும் காணாமல் போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் தட்டி கழிக்காமல் நடந்துப்பீங்க. அமைதி காப்பீங்க. குடும்பத்தை சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீங்க. ஆடை ஆபரணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்தில் நல்லதெல்லாம் நடக்க போகுது. சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியானது உங்களுடைய ராஜயோகத்தை கொடுக்க போகுது.
சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னா வாய்ப்புண்டுங்க. உத்தியோகத்தில் நல்ல உயர்வு இருக்குது, மாற்றம் வரும். பதவிக்கு சம்பள உயர்வு இருக்குது, எதிர்பார்த்த சம்பளத்தில் வேலை கிடைக்கும். வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகள் கிட்ட அனுகூலம் இருக்குது. தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் சமாதானமாகும், சரியான தீர்வு கிடைக்கும். பிரம்மாண்டமான வீடு, சொகுசு வண்டி, வாகனம், அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை சூழல் சிறப்பாக அமையும். இது நாள் வரைக்கும் கைகூடாத முயற்சிகள் கூட இப்போ அங்கீகாரம் கொடுக்கும். உள்ள ரீதியாக உடைய திறமைகள் அனைவராலும் பாராட்டி அங்கீகரிக்கப்படும். பெயர் புகழ் அந்தஸ்து உயரும், தைரியம் அதிகமாகும். சனி திசை நடக்கிறதுக்கு வேலை தொழிலில் கொடிகட்டி பறக்க போறீங்க. உள்நாட்டு வெளிநாட்டு இரண்டிலேயுமே சிறப்பான வாய்ப்புகள் சேரும். வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு உங்களை யாராலையுமே அசைக்க முடியாத அளவுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா காவல்துறை இருக்கா, நல்ல உயர்வு கிடைக்கும். புகழ் தேடி வரும். ஏமாற்றங்கள் எல்லாமே கலைந்து மனநிறைவு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். செலவே ஆனாலும் அது சுப செலவு தான். திருமண யோகம் இருக்குது. பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களை ஒரு சிலர் பொருளாதார ரீதியாக தவறாக விளையாட்டுக்காக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை கண்டு பயக்கூடாதுங்க. முதலீடுகளில் புதியவர்கள் யாரையும் நம்ப வேண்டாம். புதிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் துறை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள முடியும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. எது செஞ்சாலும் காலையில் செய்யுங்க. தொழில்நுட்பம், ஊடகம், தலைவாடகம் இது சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும், வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிடலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. யாருக்காவது நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சண்டை போடுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னாங்க ரொம்ப நிதானமாக வார்த்தைகளை பயன்படுத்துங்க. தொழிலில் அதீத உழைப்பையும் அதற்குண்டான பலனும் கை மேலே கிடைக்குங்க. களத்தில் இறங்கி கடுமையான வேர்வை சிந்தி உழைக்க வேண்டிய துப்புரவு தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க. இதுதான் பெரிய பரிகாரம். பெருமாள் விஷ்ணு வழிபாடு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும். மிதுனம் ராசிக்காரங்க உங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் மூளையுடைய வேகம், உங்கள் யோசனையுடைய ஆளும் உலகம் உங்கள் பின்னாடி ஓடி வரும். நீங்கள் ஒரு வேலையை வச்சிங்க அப்படின்னா அதில் 10 வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்னாங்க அதில் 100 வெற்றிகள் மறைஞ்சிருக்கும். மிதுனம் ராசிக்காரங்க ஒரு சாதாரண ராசின்னு சொல்ல முடியாது. அறிவு, பேச்சு திறன் எதையும் மாற்றக்கூடிய சக்தியை கொண்டவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி பிரச்சனை, மன அழுத்தம், தடைகள் எல்லாத்தையுமே உடைத்து பாக்கியத்துடைய கதவை திறந்து அதிர்ஷ்டம் தெய்வருள் உயர்ந்து கொடுக்க போகுது. பல வருடங்களா தள்ளிப்போன பாக்கியம் இப்போ உங்களுக்கு நெஞ்சில பால்வாத்த மாதிரி உட்கார போகுது. உழைப்புக்கு பலன் நேரடியாக கிடைக்க போகுது. தடைகள் காற்றில் பறக்கும். புதிய வாழ்க்கை, புதிய வேகம், இதுதான் உங்களுக்கு நிரந்தரம். நீங்கள் ஏற்கனவே பேசும் திறன் உடையவங்க. இப்போ வேலையெல்லாம் அதிர்ஷ்டம் வெடி போட்ட போல இப்போ தெய்வ அருளும் துணை சிக்குது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமே நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு நிம்மதி இருக்குது. நிறைய மனசுக்கு நிறைவான வேலைகள் செய்வீங்க. வீட்டில் அமைதி, புரிதல், அந்த கலகம், சண்டை, சச்சரவெல்லாம் காணாமல் போகும். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க.
நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க புதன் பகவானை அதிபதியாக கொண்டவங்க. இவங்க அறிவாளிகள், மற்றவங்க வியக்கும் அளவுக்கு புத்திசாலிகளாக இருப்பாங்க. இவங்க படைப்பாற்றல் மிக்கவங்க. ஆனால் தங்கள் திறமைகளை தங்களுக்காக பயன்படுத்துறதே கிடையாதுங்க. இவங்க வாழ்க்கையின் சூட்சமங்களை அறிந்தவங்களாக இவங்க இருக்காங்க. ஆன்மீகத்திலும் அறிவாற்றலிலும் சிறந்தவர்களாக இவங்க இருக்காங்க. இவங்க மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு உயர்வை அடைய போகிறாங்க. சாதாரண நிலையில் இருந்தாலும் ஒரு நாள் உயர்ந்த நிலைக்கு இவங்க வருவாங்க. அந்த அளவுக்கு திறமைகள் இவங்க கிட்ட இருக்கு. மிதுனம் ராசியினர் பின்னணியை உருவாக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இவங்க குடும்பத்தில் ஒரு பெயரை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க புத்திசாலிகளாகவும் எதையாவது படித்து தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உடையவர்களாகவும் இருப்பாங்க. இரட்டை சிந்தனை மனநிலை இவங்க கிட்ட இருக்கு. மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் பக்குவசாலிகளாக இவங்க இருக்காங்க. இவங்க கற்பனை அறிவு கொண்டவங்களா இருக்காங்க. ஆனால் இவங்க சொல்லும் அறிவுரைகள் மற்றவங்களுக்கு வேலை செய்யுங்க. மிதுனம் ராசியினர் மற்றவர்களின் பிரச்சனைகளை தங்கள் பிரச்சனையாக நினைக்கிறாங்க. இவங்க மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குறதுல சிறந்தவங்களா இருக்காங்க. ஆனால் தங்களை பற்றி இவங்க யோசிக்கிறது கிடையாது. இவங்க நினைத்ததை செய்வாங்க. எல்லாரையும் அரவணைத்து மேலே கொண்டு வர நினைப்பாங்க. புத்தகம், அறிவு, ஆலோசனை வழங்கும் தொழில் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்கு. பேச்சாளர், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர் போன்ற தொழில்களில் சிறந்து விளங்குவாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க. 33 வயசுக்கு மேலே படிப்படியாக நல்ல முன்னேற்றம் இவங்க வாழ்க்கையில் வரும். மிதுனம் ராசியினருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர் மல்லிகை மலர், முல்லை மலர். மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 6ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தீங்கன்னா வெளிர் சிவப்பு, ஊதா நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்மேற்கு, வடகிழக்குங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க இரட்டைத்தன்மை உடையவங்களா இருக்காங்க. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கிறாங்க. மற்றவங்க தப்பா பேசிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்பவும் கவனமா இருக்காங்க. தன்னம்பிக்கை குறைஞ்சு கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க எண்ணம் போலவே வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுதுங்க. நவ கிரகங்கள் நட்சத்திரங்களின் ஆதிக்கத்தால தான் நல்லது கெட்டது நடக்குதுங்க. கிரகங்களோட நிலை, அவங்களோட சேர்க்கை, மாற்றம் இதை பொறுத்து தான் உங்க வாழ்க்கையில நல்லது கெட்டது நடக்கும். தலைவிதியை மாற்ற முடியாதுங்க நம்மளால. ஆனா வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்மளால தப்பிச்சுக்க முடியும். ஜோதிடம் அப்படிங்கிறது இருண்ட நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியதா இருக்குதுங்க. ஆடி மாசத்துல சூரியன் கடகம் ராசியில போறதுனால மிதுனம் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகுதுங்க. இழந்த அனைத்தையும் நீங்க மீட்க போறீங்க. ராசிநாதன் சூரியன் 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால பணவரவு அதிகரிக்க போகுது. குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுது. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் தொடங்க வாய்ப்புகள் கிடைக்க போகுது. காதல் உறவு மேம்பட போகுது. முதலீடுகள்ல லாபம் கிடைக்க போகுது. ஆன்மீகத்துல உங்களுக்கான ஆர்வம் அதிகரிக்க போகுது. ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருந்துக்கணும். காது, மூக்கு, தொண்டை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. புதிய முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க.
சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க. மதுரை மீனாட்சி அம்மனை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோதனைகளை வச்சே நீங்க சாதனையாளரா மாறிடலாங்க. மிதுனம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாமே காணாம போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமா இந்த ஆடி மாதம் இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா இருக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.